அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், சேலம் திமுக வேட்பாளர் செல்வ கணபதி, அண்ணாமலை ஆகியோர் மீது தேர்தல் ஆணையத்தில் அதிமுக சார்பில் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் முன்னாள் அமைச்சர் செல்வ கணபதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக போட்டியிடுகிறார். அவருக்கு 2 வாக்குகள் இருக்கு. இது கிரிமினல் அஃபென்ஸ், அதாவது செக்ஷன் 17 ஆஃப் ஆர்பி ஆக்ட்ல அவ்வாறு 2 வாக்குகள் இருந்தால் அது தப்புன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செக்ஷன் 31 ஆஃப் ஆர்பி ஆக்ட் அது தண்டனைக்குரிய குற்றம் சொல்லியிருக்கு. அவர் வாக்குரிமை அப்ப போயிடும். அப்ப வாக்குரிமை இல்லாத ஒருவர் எப்படி தேர்தலில் போட்டியிட முடியுங்கிறது எங்களுடைய கேள்வி. இதை தேர்தல் அதிகாரிகிட்ட சொன்னோம். அது மட்டும் இல்லாம இந்த முறை இந்திய தேர்தல் ஆணையம் வேட்பு மனு தாக்கல் செய்யும் போது ஒரு புதிய விஷயத்தை சேர்த்து இணைக்க சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அபிடவிட் இருக்கும். இந்த முறை 2A என்று சொல்லப்படுகிற வேட்பு மனுவிலே நீங்க ஏதாவது ஒரு வழக்கில் தண்டிக்கப்பட்டு விடுதலை கூட ஆயிருக்கலாம். ஆனா அந்த வழக்கு விவரங்களை சொல்லணும்னு சொல்றாங்க. ஏன்னா தேர்தல் ஆணையம் என்ன நினைக்குதுன்னா, இந்திய தேர்தல் குற்றவாளிகளுடைய ஆதிக்கம் தேர்தலில் குறைவா இருக்கணும், குற்ற பின்னணி உடையவர்கள் இருக்கக்கூடாதுங்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய நோக்கம். அதற்காக தான் இந்த அபிடவிட்டை தாக்கல் செய்ய சொல்றாங்க. ஏற்கனவே அபிடவிட் வழக்கத்தில் இருந்து இப்ப வேட்பு மனுவிலே சொல்றாங்க. வேட்பு மனுவில் நீங்க ஒரு வழக்கில் தண்டிக்கப்பட்டு பின்னால உயர் நீதிமன்றங்களில் நீங்க விடுவிக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த 2 ஏதாவது உங்களுக்கு ஏற்கனவே தண்டனை இருந்தால் அதை பத்தி சொல்லணும் அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்கு. அது 3A இருக்கு. ஆனா செல்வ கணபதி டெலிபரேட்டா வேண்டுமென்னே நோயிங்லி அவர் 2 வழக்குகளை மறைச்சிருக்காரு. ஒன்னு பிளஸ் அண்ட் ஸ்டே ஹோட்டல் வழக்கு, இன்னொன்று கலர் டிவி வழக்கு. இந்த 2லயும் அவர் தண்டனை பெற்றார். அதற்கு பிறகு மேல்முறையீட்டில் அவர் விடுதலை ஆயிருக்கார். அப்ப தண்டனை பெற்றது அதோட சொல்லி இருக்கணுமா இல்லையா? அதனால இது மெட்டீரியல் ஃபேக்ட். அவர் மறைச்சிருக்காரு, நோயிங்லி அவர் அறிந்தே அதை மறைச்சிருக்காருங்கனால அவருடைய வேட்பு மனுவை தள்ளுபடி செய்யணும்னு நாங்க கேட்டோம். அப்ப தள்ளுபடி அதை அந்த மாவட்ட தேர்தல் அதிகாரி இயந்திரத்தனமாக, அதாவது மெக்கானிக்கலின்னு நாங்க லீகல்ல சொல்லுவோம், நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட், அதை மனதை செலுத்தாமல் அவர் மெக்கானிக்கலா இயந்திரத்தனமாக செயல்பட்டு அந்த மனுவை ஏற்றுக்கொண்டது தவறு. இப்போ நாளைக்கு தேர்தலில் அவர் வெற்றி பெற முடியாது, வெற்றி பெற்ற அந்த தேர்தல் செல்லாது. ஏன்னா தேர்தல் வழக்குன்னு வரும்போது இந்த விஷயம் மெட்டீரியல் ஃபேக்ட் மறைச்சிருக்காரு. எலெக்ஷன் கமிஷனுடைய நோக்கத்துக்கு எதிராக அதை ஒரு 2 வழக்குகளில் அவர் தண்டனை பெற்ற விவரத்தை அவர் விடுதலையானார்னு அதில் எழுதணும். எந்த நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டார்னு அதில் குறிச்சிருக்கணும். அப்ப தேர்தல் ஆணையத்துடைய நோக்கத்துக்கு எதிராக அந்த அபிடவிட், அந்த வேட்பு மனு இருக்கிறதுனால அந்த வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம கோயம்புத்தூர்ல அதை விட பெரிய குத்து. கோயம்புத்தூர்ல பாஜக வேட்பாளர் அண்ணாமலை ஒரு அபிடவிட் தாக்கல் பண்றாரு. அபிடவிட் நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர்ல இருக்கணும். இதுக்கு சர்க்குலர் இருக்கு, எலெக்ஷன் கமிஷனுடைய சர்க்குலர் இருக்கு, சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இருக்கு. 2017 ஒரு வழக்குல உத்தரவாவே போட்டிருக்காங்க எவ்வளவு ரூபா ஸ்டாம்ப் பேப்பர்ல அது இருக்கணும், அது ஜுடிஷியலா நான் ஜுடிஷியலான்னு. இப்போ அவர் வேட்பு மனு தாக்கல் செய்தது கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்பை ஒட்டியிருக்காரு. அவர் கோர்ட்டுக்கு தான் கட்டணத்தை செலுத்தியிருக்காரு வழியா தேர்தல் ஆணையத்துக்கு செலுத்தல. இதன் மூலமாக அவர் அந்த நாமினேஷனே செல்லாது. அப்போ அந்த நாமினேஷன் செல்லாது என்பதை அங்க இருக்கிற மற்ற வேட்பாளர்கள், அதிமுக வேட்பாளர்கள் எடுத்து சொல்றாங்க. சொன்ன உடனே அங்கேயும் தேர்தல் அதிகாரி செவிட்டுத்தனமாக காதை பொத்தி கொண்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டு எந்திரத்தனமாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிறார். கேட்டா அது மெட்டீரியல் ஃபேக்ட்லன்னு பின்னால சொல்லலாம், நீங்க எலெக்ஷன்ல கோர்ட்ல பாத்துக்கங்கன்னு. நான் சொல்றேன், ஏற்கனவே இதே போன்று ஒரு மாநகராட்சி தேர்தல், நான் நினைக்கிறேன் அது பஞ்சாபா ஹரியானான்னு தெரியல, உச்சநீதிமன்றம் கூப்பிட்டுச்சுல, தேர்தல் அதிகாரி அழைச்சு விளக்கம் கேட்டாங்கல்ல. அதனால அதிகாரிகள் தவறு செய்தால் தண்டிக்கப்படணுங்கிறது எங்களுடைய வாதம். நான் அதை எலெக்ஷன் கமிஷன்ல ஏற்கனவே தெரிவிச்சிருக்கிறோம். இப்போ இந்த கோயம்புத்தூர் தேர்தல் அதிகாரி என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த அப்ஜெக்ஷன் வந்த உடனே ஒரு 5 மணிக்கு எல்லாரையும் கூப்பிட்டு அவர் இன்னொரு நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருக்காருன்னு ஒரு புதுசா ஒரு கரடியை விட்டார். அதுவும் தப்பு, அது சட்டவிரோதம். எப்படின்னா இன்னொரு நாமினேஷன் அபிடவிட் அவர் தாக்கல் செய்திருந்தா அது எப்படி செல்லும் அப்படின்னா, அவருக்கு ஒரு செக்லிஸ்ட் கொடுப்பாங்க. நாமினேஷன் பண்ண உடனே செக்லிஸ்ட்ல நீங்க என்னென்ன தாக்கல் செய்திருக்கீங்க, இதுல என்னென்ன தவறுகள் இருக்கு, அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு வாங்கன்னு ஒரு செக்லிஸ்ட் கொடுப்பாங்க. அந்த செக்லிஸ்ட்ல 2வது அபிடவிட்டை பத்தி சொல்லவே இல்லை. இன்னும் ஒரு சட்ட நுணுக்கம் இருக்கு அதுல. என்ன அப்படின்னு கேட்டா, யாரு வேட்புமனு தாக்கல் பண்ணாலும் அன்று இரவுக்குள் அந்த அபிடவிட்டை அப்லோடு பண்ணணும். ஆனா அவர் முறைப்படி செய்ததாக கூறப்படுகிற, அதாவது நான் ஜுடிஷியல் பேப்பர்ல செய்ததாக கூறப்படுகிற அந்த சரியான அபிடவிட்டை பரிசீலனை அன்று சாயங்காலம் தான் அபிடவிட்டை அப்லோடு பண்றாங்க. இதுல இருந்து தெரியுதா அது தவறான அபிடவிட் தெரியுதா? நான் வேட்பாளரை இதுல குறை சொல்லல. வேட்பாளர் தவறு செய்துட்டார், நான் அவருக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதை திருத்தி தருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த வாய்ப்பு என்னைக்குன்னா பரிசீலனை வேட்புமனு தாக்கல் செய்த அன்று மாலை 3 மணிக்குள்ளதான்.
அதுக்கு பிறகு அவருக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா அதிகாரி வேண்டும் என்றே அவருக்கு சகாயம் செய்கிற வகையில் அண்ணாமலையுடைய வேட்புமனு தாக்கலை ஏத்துக்கிட்ட தப்பு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.